2026ஆம் ஆண்டு கன்னி ராசிக்காரர்களின் ஆரோக்கியம். கன்னி ராசிக்காரர்களின் ஆரோக்கியத்திற்கு 2026ஆம் ஆண்டு சராசரியாகவோ அல்லது சராசரிக்கு சற்று குறைவாகவோ இருக்கலாம். இருப்பினும் உங்கள் ராசியின் அதிபதியான புதன் ஆண்டின் பெரும்பகுதி உங்களுக்கு சாதகமாக பலன்களை தருவார். ஆனால் அதன் அஸ்தமனமும் இடைப்பட்ட வக்ர நிலையும் எதிர்மறையாக கருதப்படலாம். முதல் வீட்டில் சனியின் 7வது பார்வையும் நல்லதாக கருதப்படாது. குருவின் பெயர்ச்சியும் உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் சாதகமாக இருக்காது. ஆனால் 2 ஜூன் 2026 முதல் 31 அக்டோபர் 2026 வரை உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். இந்த சூழ்நிலைகள் அனைத்தையும் மனதில் கொண்டு இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் உடல் நலத்தில் கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள். சனியின் செல்வாக்கின் காரணமாக உங்களுக்கு சில நேரங்களில் சோம்பல், சோர்வு, உடல் மற்றும் மூட்டுவலி போன்ற பிரச்சினைகள் ஏற்படக்கூடும். ஏற்கனவே சுவாசிப்பதில் சிரமம் மற்றும் நுரையீரல் பிரச்சினைகள் போன்ற உடல்நல பிரச்சினைகள் உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டின் தொடக்கத்தில் புதன் ஜனவரி 2 முதல் பிப்ரவரி 5 வரை அஸ்தமிப்பார். எனவே இந்த நேரத்தில் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். பிப்ரவரி 26 முதல் மார்ச் 21 வரை புதன் பின்னோக்கிச் செல்லும். இந்த காலகட்டத்தில் வேலையில் தடைகள் இருக்கலாம். இதன் காரணமாக நீங்கள் மன அழுத்தத்தில் காணப்படலாம். மார்ச் 1 முதல் மார்ச் 18 வரை மற்றும் ஏப்ரல் 27 முதல் மே 23 வரை புதன் மகாசக்தி இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லலாம். இது பலவீனமான நிலையாக கருதப்படும். புதன் ஏப்ரல் 11 முதல் ஏப்ரல் 30 வரை தனது பலவீனமான மீன ராசியில் சஞ்சரிப்பார். இதை நல்லதாக அழைக்க முடியாது. கன்னிராசி பலன் 2026ஆம் ஆண்டு ஆரோக்கிய கண்ணோட்டத்தில் அவ்வளவு சிறப்பாக இருக்க வாய்ப்பில்லை. அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் ஆரோக்கியத்தை மனதில் கொண்டு நீங்கள் ஒரு உணவை பின்பற்ற வேண்டியிருக்கும். வழக்கமான வழக்கத்தை பின்பற்றும்போது யோகா மற்றும் உடற்பயிற்சி செய்வது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சோம்பல் உங்களை ஆதிக்கம் செலுத்த விடாதீர்கள். பொறுமையாக வாழ்க்கையை வாழுங்கள். கன்னிராசிக்கு 2026ஆம் ஆண்டு சராசரியை விட பலவீனமாக இருக்கும் என்று நாங்கள் ஏற்கனவே உங்களுக்குச் சொன்னோம். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கன்னிராசிக்காரர்களின் கல்வி. கன்னிராசி ஜாதகக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு கல்வி அடிப்படையில் சிறப்பாக இருக்கும். இருப்பினும் உங்கள் உடல்நிலை நன்றாக இருக்கும்போது நீங்கள் விடாமுயற்சியுடன் படிக்க முயற்சித்தால் இந்த ஆண்டை கல்வி அடிப்படையில் சிறப்பாக மாற்ற முடியும். உங்கள் 4வது வீட்டின் பகவான் குரு உயர்கல்வியின் கிரகமும் கூட. ஆண்டின் தொடக்கத்தில் தொழில் வீட்டில் அமர்ந்து 4வது வீட்டை பார்ப்பார். அத்தகைய சூழ்நிலையில் தொழில்முறை படிப்புகளை படிக்கும் மாணவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். அப்போதுதான் அவர்கள் வெற்றியை அடைய முடியும். இருப்பினும் இந்த மாணவர்கள் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் 02 வரை கல்வியில் சாதகமான பலன்களை பெற வாய்ப்புள்ளது. அதே நேரத்தில் ஜூன் 02 முதல் அக்டோபர் 31 வரையிலான காலகட்டத்தில் குருவின் வலுவான நிலை கல்விக்கு மிகவும் நல்லது என்று கூறப்படுகிறது. குரு பகவான் அக்டோபர் 31க்கு பிறகு பலவீனமாக இருப்பார். ஆனால் குரு பகவான் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் வீட்டை விட்டு வெளியே படிக்கும் மாணவர்களுக்கு, குறிப்பாக வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்கும். இந்த மாணவர்கள் விடாமுயற்சியுடன் படிக்க முயற்சித்தால் அவர்கள் சிறப்பாக செயல்பட முடியும். அதேபோல் வெற்றியையும் அடைய முடியும். 5வது வீட்டின் அதிபதியான சனியின் நிலையை பார்த்தால் 5வது பகவான் சனி குருவின் ராசியிலும் 3வது வீட்டிலும் இருப்பார். சனி கடின உழைப்புக்கு பிறகுதான் பலன்களை தருகிறது என்று உங்களுக்கு சொல்லலாம். எனவே இதுபோன்ற சூழ்நிலையில் கடின உழைப்பாளி மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜனவரி 20, 2026 வரை சனி குருவின் நட்சத்திர கூட்டத்திலேயே இருப்பார். கன்னிராசி மாணவர்கள் ஜனவரி 20 முதல் மே 17 வரை சோம்பேறித்தனமாக இருப்பதையும் பயனற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவதையும் தவிர்க்க வேண்டும். நீங்கள் சீரான உணவு மற்றும் நல்ல ஆரோக்கியத்தை பேணும்போது படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். மே 17 முதல் அக்டோபர் 9 வரை சனி புதனின் நட்சத்திரத்தில் பெயர்ச்சிப்பார். இது உங்கள் படிப்பில் உங்களுக்கு உதவும். அதே நேரத்தில் புதன் உங்களுக்கு கல்வித்துறையில் சாதகமான பலன்களை தர முடியும். 2026ஆம் ஆண்டு கல்விக்கு மிகவும் நல்லதாக இருக்கும். இருப்பினும் படிப்பில் வெற்றி உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தது. கன்னிராசிக்காரர்களின் வியாபாரம். 2026ஆம் ஆண்டு கன்னிராசி ஜாதகக்காரர்களுக்கு வணிக ரீதியாக சராசரியாக இருக்கும். இருப்பினும் சில நேரங்களில் பலன்கள் சற்று பலவீனமாக இருக்கலாம். இந்த ஆண்டு 7வது வீட்டின் நிலைமை கலவையாக இருக்கும்.
ஏனெனில் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் 2, 2026 வரை 7வது வீட்டின் அதிபதி உங்கள் 10வது வீட்டில் இருப்பார். குருவின் இந்த நிலை மிகவும் நல்லதாக கருதப்படுவதில்லை. ஆனால் வணிகம் தொடர்பான 2 வீடுகளுக்கு இடையிலான உறவு வணிகத்திற்கு மங்களகரமானதாக இருக்கும் என்று நாங்கள் உங்களுக்குச் சொல்கிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையாக வேலை செய்வதன் மூலம் நேர்மறையான பலன்களை பெற முடியும். இதற்குப் பிறகு ஜூன் 2, 2026 முதல் அக்டோபர் 31, 2026 வரை 7வது வீட்டின் அதிபதி லாப வீட்டில் உயர்நிலையில் அமர்ந்திருப்பார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலையில் வெற்றி பெறுவீர்கள். கன்னிராசி பலன் 2026 முழுவதும் சனி பகவான் 7வது வீட்டில் இருப்பார். பொதுவாக நல்லதாக கருதப்படுவதில்லை. இந்த ராசிக்காரர் ஆண்டு முழுவதும் கவனமாக இருக்க வேண்டும். 7வது வீட்டின் அதிபதியான குரு அக்டோபர் 31க்கு பிறகு 12வது வீட்டிற்குள் நுழையும்போது அது நல்லதாக கருதப்படாது. இதுபோன்ற சூழ்நிலையில் நீங்கள் தேவையில்லாமல் சுற்றித் திரிய வேண்டியிருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிக தகவல் இல்லாத எந்த புதிய ஒப்பந்தத்தையும் செய்வதை தவிர்க்கவும். புதிய நபர்களுடன் தொடர்பு கொள்ளும்போது கவனமாக இருக்கவும். இந்த காலம் வெளிநாடுகள் தொடர்பான விஷயங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று கூறுகிறது. வெளிநாடுகளுடன் தொடர்புடைய வணிகம் செய்பவர்கள் சில ஒப்பந்தங்களை செய்யலாம். ஆனால் குருவின் 12வது வீட்டின் நிலை மற்றும் ராகு கேதுவின் செல்வாக்கை கருத்தில் கொண்டு நீங்கள் எந்தவிதமான ரிஸ்க் எடுப்பதையும் தவிர்க்க வேண்டும். இது தவிர புதன் பகவானின் நிலை 2026ஆம் ஆண்டில் உங்களுக்கு கலவையான பலன்களை தரும். எனவே நீங்கள் எச்சரிக்கையுடன் தொடர வேண்டும். இதனால் உங்கள் வேலையின் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில் வாய்ப்பு. கன்னிராசி ஜாதகக்காரர்களுக்கு வேலை அடிப்படையில் கன்னிராசி பலன் 2026ஆம் ஆண்டு கலவையானதாக இருக்கும். இருப்பினும் உங்கள் 6வது வீட்டு அதிபதி சனி 7வது வீட்டில் இருப்பார். ஆனால் ராகு பகவான் டிசம்பர் 5, 2026 வரை 6வது வீட்டில் இருப்பார். அத்தகைய சூழ்நிலையில் உங்களுக்கு வேலையில் சில நன்மைகளை தரும். இந்த நேரத்தில் நீங்கள் சில கடினமான பணிகளை எளிதாக செய்ய முடியும். இதன் விளைவாக சக ஊழியர்களும் முதலாளியும் உங்களை மரியாதையுடன் பார்ப்பார்கள். ஆனால் இந்த மரியாதை மற்றும் வெற்றியை ராகு உங்களுக்கு வழங்குகிறார். எனவே பணியிடத்தில் ஒரு நல்ல பிம்பத்தை பராமரிக்க முயற்சி செய்யுங்கள் மற்றும் கடின உழைப்பால் வேலையை முடிக்கவும். இந்த நேரத்தில் ராகு உங்களுக்கு ஆதரவளிக்கவில்லை என்றால் நீங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ளாமல் இருக்க உங்கள் திறன்களை வலுப்படுத்த முயற்சி செய்யுங்கள். குரு பகவான் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் 2 வரை 10வது வீட்டில் இருப்பார். அத்தகைய சூழ்நிலையில் மூத்த அதிகாரிகள் உங்களை பணியிடத்தில் சோதிக்கலாம். எனவே நீங்கள் முன்கூட்டியே தயாராக இருக்க வேண்டும். இருப்பினும் ராகு மற்றும் குருவின் செல்வாக்கு உங்களுக்கு வெற்றியை தரும். ஜூன் 2 முதல் அக்டோபர் 31, 2026 வரையிலான காலம் சிறப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் சில பெரிய வெற்றிகளை அடைவதை காணலாம். இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசி உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது அதுபோன்ற சில முடிவுகள் எடுக்கப்படலாம். அக்டோபர் 31க்கு பிறகு குரு 12வது வீட்டில் நுழையும்போது இந்த சூழ்நிலை நல்லது என்று கூற முடியாது. ஆனால் 6வது வீட்டில் அதன் பார்வை இருப்பதால் நீங்கள் நிறைய ஓடிய பிறகு விரும்பிய பலன்களை பெறுவீர்கள். 2026ஆம் ஆண்டு உங்களை அதிகமாக செய்ய வைக்கும். ஆனால் புத்திசாலித்தனமாக உழைத்த பிறகு சராசரியை விட சிறந்த பலன்களை பெற முடியும். கன்னிராசிக்காரர்களின் நிதி வாழ்க்கை. கன்னிராசிக்காரர்களின் நிதி வாழ்க்கை 2026ஆம் ஆண்டில் மிகவும் சாதகமாக இருக்கும். இந்த ஆண்டு தொழில் வாழ்க்கைக்கு சராசரியாகவோ அல்லது சராசரியை விட சிறப்பாகவும் இருக்கும். 2026ஆம் ஆண்டில் சுக்கிரனின் பெயர்ச்சி பெரும்பாலான நேரங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே நேரத்தில் குருவின் நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் 2 வரை அது 5வது பார்வையுடன் செல்வ வீட்டை பார்க்கும். அத்தகைய சூழ்நிலையில் அதன் பார்வை செல்வத்தை அதிகரிப்பதில் உதவியாக இருக்கும். அதே நேரத்தில் ஜூன் 2 முதல் அக்டோபர் 31, 2026 வரை செல்வத்தின் காரணியான குரு லாப வீட்டில் உயர்நிலையில் அமர்வார். இதன் விளைவாக உங்களுக்கு நல்ல சிறப்பு நன்மைகளை வழங்கும் மற்றும் இந்த போன்ற சூழ்நிலையில் நீங்கள் போதுமான அளவு சேமிக்கவும் முடியும்.
இந்த நேரத்தில் நீங்கள் தேவையற்ற பணத்தை செலவிட வேண்டி இருக்கும் மற்றும் நீங்கள் நிறைய சுற்றித் திரிய வேண்டி இருக்கும். அதே நேரத்தில் அக்டோபர் 31க்கு பிறகு பணம் தொடர்பான விஷயங்களுக்கு கடினமாக இருக்கலாம். ஆனால் அதற்கு முந்தைய நேரம் நன்றாக இருக்கும். கன்னிராசி பலன் 2026இன் படி சனியின் நிலை இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமாக இருக்காது. ஆனால் பணத்தின் வீட்டின் அதிபதியும் செல்வத்தின் கிரகமுமான குருவின் நிலை 2026ஆம் ஆண்டை நிதி வாழ்க்கைக்கு மிகவும் சிறப்பாக மாற்றும். நீங்கள் கடினமாக உழைத்தால் நீங்கள் இன்னும் சிறந்த பலன்களை பெற முடியும். கன்னிராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை. கன்னிராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை 2026ஆம் ஆண்டில் சராசரியாக இருக்கும். நீங்கள் உங்கள் உறவை வரம்புகளுக்குள் பராமரித்து தேவையற்ற பிடிவாதத்தை தவிர்த்தால் இந்த நேரம் இன்னும் சிறப்பாக இருக்கும். 5வது வீட்டின் அதிபதியான சனி 7வது வீட்டில் இருப்பார் மற்றும் 7வது வீட்டில் சனி இருப்பது நல்லதாக கருதப்படவில்லை. ஆனால் பஞ்சமேஷம் 7வது வீட்டிற்கு நகர்வது காதல் திருமணம் செய்ய விரும்பும் ஜாதகக்காரர்கள் முயற்சித்தால் வெற்றி பெறலாம். தங்கள் உறவில் தீவிரமாக இருப்பவர்களும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒன்றாக கழிக்க விரும்புபவர்களும் சனி பகவான் அவர்களுக்கு உதவ முடியும். காதலில் தீவிரமாக இல்லாதவர்களுக்கு அவர்களின் உறவு மோசமாகலாம். பஞ்சமேஷம் 3வது வீட்டில் பெயர்ச்சியாகும்போது உங்கள் பழைய துணைவருடனான உங்கள் உறவு முறிந்து போவதை குறிக்கிறது. புதிய நபர் உங்கள் கதவை தட்டக்கூடும். உங்கள் காதல் வாழ்க்கையின் ஆட்சி சனி பகவான் கைகளில் இருக்கும். எனவே உங்கள் உறவில் தீவிரமாக இருங்கள். அதே நேரத்தில் 7வது வீட்டின் அதிபதியான குருவின் அருள் ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை உங்கள் மீது தெரியும். இந்த நேரத்தில் உங்கள் உறவு சரியான திசையில் நகரும். இதற்கு பிறகு குருவின் நிலை பலவீனமாகிவிடும். காதல் கிரகமான சுக்கிரன் ஆண்டின் பெரும்பகுதிக்கு சாதகமான நிலையில் இருக்கும். கன்னிராசி பலன் 2026ஆம் ஆண்டு காதல் வாழ்க்கைக்கு சராசரியை விட சிறப்பாக இருக்கும். ஆனால் தங்கள் உறவை சாதாரணமாக எடுத்துக்கொள்பவர்களுக்கு நேரம் கடினமாக இருக்கலாம். காதல் வாழ்க்கையை பற்றி நீங்கள் எவ்வளவு தீவிரமாக இருக்கிறீர்களோ அவ்வளவு சிறந்த பலன்களை பெறுவீர்கள். கன்னிராசிக்காரர்களின் திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை. கன்னிராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு நன்றாக இருக்கும். ஆனால் இந்த வருடத்தில் சில மாதங்கள் மட்டுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். திருமண வீட்டின் அதிபதியான சுக்கிரன் ஜூன் 2, 2026 முதல் அக்டோபர் 31, 2026 வரை லாப வீட்டில் இருப்பார். அத்தகைய சூழ்நிலையில் திருமணம் தொடர்பான விஷயங்களை முன்னெடுத்து செல்வதில் இது உதவியாக இருக்கும். அதே நேரத்தில் குரு 7வது பார்வையில் இருந்து 5வது வீட்டை பார்ப்பதால் நிச்சயார்த்தம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கலாம். குருவின் மகர ராசியுடனான உறவு நல்லதல்ல. அத்தகைய சூழ்நிலையில் நிச்சயார்த்தத்திற்கு பிறகு நீண்ட காலத்திற்கு திருமணத்தை ஒத்திவைப்பதை தவிர்க்க வேண்டும். இதற்கு மாறாக விரைவான நிச்சயார்த்தம் மற்றும் திருமணத்திற்கு முயற்சிக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் நல்ல வெற்றியை பெற முடியும். இருப்பினும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் 2 வரையிலான காலகட்டம் மற்றும் அக்டோபர் 31க்கு பிறகு திருமணம் மற்றும் நிச்சயார்த்தத்திற்கு சாதகமாக இருக்க முடியாது. அத்தகைய சூழ்நிலையில் ஜூன் 2 முதல் அக்டோபர் 31, 2026 வரை திருமணம் போன்ற நல்ல வேலைகளை செய்ய முயற்சிக்க வேண்டும். ஆண்டின் 12 மாதங்களில் 5 மாதங்கள் திருமணம் மற்றும் நிச்சயார்த்தத்திற்கு மங்களகரமானதாக இருக்கும். இதற்கு முந்தைய காலகட்டத்தில் நீங்கள் திட்டங்களை உருவாக்கலாம், திருமணத்திற்கு முயற்சி செய்யலாம் மற்றும் பேசலாம். ஆனால் ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை மட்டுமே இறுதி முடிவை எடுக்க முடியும். 2026ஆம் ஆண்டு உங்கள் திருமண வாழ்க்கை சற்று பலவீனமாக இருக்கலாம். 7வது வீட்டில் சனி இருப்பது திருமண வாழ்க்கையில் அதிருப்தி இருக்கலாம். அல்லது உங்கள் துணையின் உடல் நலம் மென்மையாக இருக்கலாம். உங்கள் துணையின் உடல் நலம் பலவீனமாக இருக்க வாய்ப்புகள் உள்ளன. இருப்பினும் இந்த முழு ஆண்டும் ஜூன் 2 முதல் அக்டோபர் 31, 2026 வரை ஒப்பீட்டளவில் நல்ல பலன்களை பெறுவீர்கள். ஆனால் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் 2 மற்றும் அக்டோபர் 31 வரை உங்கள் துணையுடன் ஒரு நல்ல உறவை பேண முயற்சிக்க வேண்டும். சனி பகவானின் அசுப விளைவுகளை குறைக்க நீங்கள் ஒருவருக்கொருவர் உடல் நலம் மற்றும் உணர்ச்சிகளை கவனித்துக் கொள்ள வேண்டும். கன்னி ராசிக்காரர்களின் குடும்பம் மற்றும் இல்லற வாழ்க்கை. கன்னி ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கைக்கு கன்னி ராசி பலன் 2026ஆம் ஆண்டு சாதாரணமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் எந்த பெரிய கிரகமும் 2வது வீட்டின் மீது எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தாது. அதே நேரத்தில் 2வது வீட்டின் அதிபதியான சுக்கிரன் ஆண்டின் பெரும்பகுதிக்கு உங்களுக்கு சாதகமான பலன்களை தர விரும்புவார்.
அதே நேரத்தில் குரு பகவான் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் 2 வரை 10வது வீட்டில் அமர்ந்திருப்பார் மற்றும் தனது 5வது பார்வையால் 2வது வீட்டை பாதிக்கப் போகிறார். அத்தகைய சூழ்நிலையில் குடும்ப வாழ்க்கையில் நல்லிணக்கத்தையும் அதிகரிக்க இது செயல்படும். ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை குரு உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை உட்பட அனைத்து விஷயங்களிலும் நல்ல பலன்களை தருவார். அக்டோபர் 31க்கு பிறகு குருவின் நிலை உங்களை ஆதரிக்க முடியாது. எனவே இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இருப்பினும் வேறு எந்த பாவகிரகத்தின் தாக்கமும் 2வது வீட்டில் நீண்ட காலமாக காணப்படவில்லை. அத்தகைய சூழ்நிலையில் 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் நல்ல பலன்களை தரக்கூடும் மற்றும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை. சனி பகவானின் 10ஆம் வீட்டில் பார்வை ஆண்டு முழுவதும் உங்கள் 4வது வீட்டில் இருக்கும். இதனால் இல்லற வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். 7வது வீட்டில் சனி 4ஆம் இடத்திலிருந்து 4வது வீட்டிற்கு பெயர்ச்சியடைகிறது. 4வது அதிபதியான குரு இந்த ஆண்டின் தொடக்கத்தில் 4வது வீட்டை 7வது பார்வையுடன் பார்ப்பதால் இந்த ஆண்டின் பெரும்பகுதிக்கு 4வது வீட்டை பாதுகாக்க முயற்சிப்பார். அதே நேரத்தில் ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை 4வது அதிபதியான குரு உச்ச நிலையில் இருப்பார். அதன் பிறகு குரு 5ஆம் பார்வையுடன் 4வது வீட்டை பார்ப்பார். குரு ஏதோ ஒரு வகையில் குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படுவார். ஆனால் சனியின் பார்வையால் நீங்கள் இன்னும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 2026ஆம் ஆண்டு குடும்ப வாழ்க்கைக்கு நல்லது, ஆனால் அது வீட்டு வாழ்க்கைக்கு சராசரியாகவோ அல்லது சராசரிக்கு குறைவாகவோ இருக்கலாம். ஆனால் ஞானத்தால் நீங்கள் அவற்றை சமாளிப்பது மட்டுமல்லாமல் வீட்டு வாழ்க்கையையும் அனுபவிக்க முடியும். கன்னிராசிக்காரர்களுக்கு நிலம், கட்டிடம், வாகனம் மற்றும் சுகம். கன்னிராசி ஜாதகக்காரர்களுக்கு நிலம் மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்களில் 2026ஆம் ஆண்டு பலவீனமான பலன்களை தரக்கூடும். இந்த ஆண்டு நீங்கள் சர்ச்சைக்குரிய நிலம் அல்லது மனை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். சனியின் பார்வையை மனதில் கொண்டு நிலம், கட்டிடம் அல்லது வேறு எந்த சொத்தையும் வாங்குவதற்கு முன் முழுமையான விசாரணை செய்து ஒரு வழக்கறிஞரின் ஆலோசனையை பெறுவது நல்லது. இல்லையெனில் நீங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். கன்னிராசி பலன் 2026ஆம் ஆண்டு வாகனம் வாங்குவதற்கு ஒப்பீட்டளவில் சிறப்பாக இருக்கும். பழைய வாகனம் வாங்க திட்டமிடுவோருக்கு இந்த காலகட்டத்தில் அவர்களின் விருப்பம் நிறைவேறும். இருப்பினும் நீங்கள் ஒரு புதிய வாகனம் வாங்க விரும்பினால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்.